எங்கே போகிற? எங்கே போகிற ஏர்போர்ட்டில்? இந்தோனேஷியா போறியா? இப்போ எங்கே போகிறோம்? அப்பா வந்து பேங்காக் போயிருக்காரு. அதை நம்ம வந்து தனியாக வந்து பேக் பண்ணிட்டு டாக்ஸியில் போயிட்டுருக்குறோம் ஏர்போர்ட்டுக்கு. தனியாக எங்கே? அப்பா வந்து நேற்றே பேக்கிங்லாம் முடிச்சிட்டோம். ஆமாம், இன்றைக்கி லக்கேஜை நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் டாக்ஸி பிடிச்சிட்டு ஏர்போர்ட் போகிறோம். இங்கேருந்து போக ஒரு 1 hour ஆகும். அப்பா அங்கே வந்து ஜாயின் பண்ணிவிடுவார். ஒரு வழியாக நாங்கள் ஏர்போர்ட் இறங்கியாச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே வந்தாச்சு இல்லை? எங்கே வந்தோம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆன் டைம் வந்துட்டாங்க. இவங்க மாரத்தான் முடித்து வரலன்றதால நாங்கள் வந்து க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். கிட்ட போகிற நேரத்தில் கரெக்டாக இவங்களும் வந்துட்டாங்க. மாரத்தானில் மெடல்லாம் வாங்கிட்டு நாங்கள் போர்டிங் பாஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய க்யூவிலவே நின்றுட்டு இருந்தோங்க. லீவ் நாளுன்றதால செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. எங்களோட லக்கேஜ் எல்லாம் செக்கிங் பண்ணி முடிச்சுட்டு போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு ஃபைனல் செக்கிங்க்கு வந்து நிற்கும் போது சரியான ரஷ், பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது. ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் தான் கடைசி பேசஞ்சருங்க. ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிற போது வந்து ஏறணும். எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக ஃப்ளைட்டில் வந்து பசங்களெல்லாம் ஒரு ஜாலியாக உட்கார வச்சு இடம் பிடிச்சி எல்லாம் முடிச்சுட்டு அப்படி ரிலாக்ஸாக அப்படி உட்காரலான்னு போனோம். பார்த்தா அதுக்குள்ளேயும் இந்தோனேஷியா மேடன் ஏர்போர்ட்டு வந்துருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது 45 minutes ஜேர்னி தாங்க. இப்போ இந்தோனேஷியா மேடனில் வந்து மத்தியானம் 1 மணி. நாங்கள் ஆக்சுவலாக பெனாங்லேருந்து மத்தியானம் 1 மணிக்கு தான் கிளம்பணும். இங்கே வந்து சேரும் போது எங்களுடைய டைம் ஜோன் மாறும் போது மத்தியானம் 1 மணி இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பசி இருந்துச்சால சீக்கிரமாக ஏதாவது சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது இந்த கப் நூடுல்ஸ் கிடச்சிது. கடன்னு சாப்பிட்டோம். ஆனால் ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கப் நூடுல்ஸ். அதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வந்து வெளியே வந்தோம், ஏர்போர்ட் விட்டு வெளியே. இங்கே ஏர்போர்ட்லேருந்து சுமத்ரா ஐலாண்டில் இருக்கிற லேக் தோபாக போகிறதுக்காக நாங்கள் செல்ஃப் டிரைவாக ரெண்டல் கார் வந்து 2 புக் பண்ணியிருந்தோம். அந்த காரில் நாங்கள் எல்லோரும் ஏறிட்டு 2 ஃபேமிலியாக ஒரு கார்லன்னு சொல்லி ஏறி ட்ராவல் பண்ணி போனாங்க. சரியான பசின்றதால வந்து மேடன்லேயே ஒரு ஹோட்டலில் வந்து நாங்கள் சாப்பிட உட்காந்தோம். அவங்க ஏதோ ஒரு சொன்னாங்க, சத்தியமாக என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னு புரியவே இல்லை. மீன்ஸ் மலாய் தான் வந்து பியூராக நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே கூகுள் டிரான்ஸ்லேஷன் வச்சு நாங்கள் வந்து இந்த இது அதுன்னு சொல்லிட்டு என்ன தேவையோ அதை பற்றி நாங்கள் சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அவங்களும் கஷ்டப்பட்டு ஏதோ எங்களுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபோனை வச்சே காலத்தை ஓட்டிட்டோம். இங்கே சர்வ் பண்ண டிஷ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சுங்க. அதாவது சூப்பர் ஸ்பைசி, எல்லாம் ஸ்பைசி பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த பச்சை மிளகா தொக்கு வேறு தராங்க. இந்தோனேஷியன் கரன்சியில் சாப்பாடோட பில்லு வந்து 11,75,000 ருப்பியான்னு வந்துச்சுங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டோம். என்னடா நம்ம லட்சாதிபதி ஆகிட்டோம் சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போனோம். ரோடெல்லாம் செம்ம என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப வளைஞ்சி நெளிஞ்சு மலைகளை தாண்டி வந்தோம். நைட் ட்ராவலாகவே மாறிச்சு கொஞ்சம். அதாவது கொஞ்சம் ரிஸ்க்காகவும் இருந்துச்சு ரோடுங்க. வர வழியில் லாஸ்ட் ஒரு 1 hour நம்ம ரூமுக்கு ரீச் பண்ண இருக்கும்போது வந்து டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ வந்து அதை வந்து டயரை வந்து ரிப்பேர் பண்ணுற ஒர்க்லேயே வந்து எங்களுக்கு டைம் ரொம்ப நேரமே செலவாயிடுச்சு. ஒரு வழியாக அந்த டயரை வந்து வீட்டுக்காரும் இன்னொருத்தர் ஃப்ரெண்டுமே சேர்ந்து ஒரு வழியாக அந்த டயரை மாற்றி எல்லாம் முடித்து காரை வந்து எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா செம்ம குளிருங்க. அந்த நைட்டு ஃபுல்லாகவே செம்மையாக குளிர் இருந்துச்சு. காலையில் எழுந்திரிக்கும் போது ரொம்ப குளிராகவும் இருந்தது. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே ரூமு. அதாவது மேலே மாடியும் கீழ் வீடும் வந்து 2ம் சேர்த்து எடுத்திருந்தோம். காலையில் பசங்க எல்லாருமே ஒரே பிஸியாக விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லோரும் பசி எடுக்குதுன்னு சொன்னபோது நாங்கள் ஹோட்டலுக்கு போகாமல் அங்கே ரூம்லேயே வந்துட்டு நூடுல்ஸ் பேக்கெட்டுங்க, இன்ஸ்டன்ட் நூடுல் பேக்கெட்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேயும் குக்கிங்க்கு திங்ஸு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே இருந்துச்சு. அதை வச்சு எல்லாருக்கும் உடனடியாக ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை செஞ்சு எல்லாருமே வந்து எங்களுடைய காலை பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். பசங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே. வந்து எல்லாமே என்ன தெரியுங்களா, மேடு ஏறி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. வந்திருந்தோம். நைட்டு ஒரு 2 மணி ஆகிடுச்சு இந்த லேக் டோபான்ற இடத்துக்கு வரத்துக்கு. இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூமு. 2 காரு ரெண்ட் எடுத்திருந்தோம். ஆனால் சரியான ரூட்டு, அப்படியே வளைஞ்சி ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி. என்ன டைமு? இப்போ மணி வந்து 3 o'clock ஆகுது. சரி, பசங்களாம் வீட்டில் இருக்காங்க, ஒரு வாக் போவோம் அப்படியே தனியாக. டோபா போய் இந்த லேக்கை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். இங்கே மவுண்டன் ஒன்று தெரியுது பாருங்கள். ஆனால் அது நேரில் பார்க்கும்போது ரொம்ப செம்மையாக இருக்குது. அது
தெரியுதுங்களா மவுண்டன்? மவுண்டன் எங்களுக்கு மலேசியா பார்க்குற மவுண்டனோட இந்த மவுண்டன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மலேசியாவில் வந்து ரொம்ப அடர்த்தியாக பயங்கர க்ரீனிஷாக இருக்கும், டார்க் க்ரீனாக இருக்கும். இங்கே வந்து ஒரு லைட் க்ரீனோட மவுண்டன்ஸில் வந்து நிறைய மரங்கள் இல்லை, அந்த புஷ்ஷு மாதிரி தான் இருக்குது. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வயல்வெளிங்கெல்லாம் இருக்குது பாருங்க, நல்லா இருக்குல்ல வியூ பார்க்குறதுக்கே. இது என்ன செடின்னு தெரியல. கேழ்வரகு. கேழ்வரகா? ம். நல்லா. இது சோளக்கதிர்களா? நல்லா இருக்கு ஊர் பார்க்கவே. சந்து வழியாக வந்து மெயின் ரோட்டில் வந்துட்டோம். லேக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் ஆக்சுவலாக அந்த லேக்கு நடுவில் இருக்குது, அதை சுற்றி மலை. ஒரு ரோடு வழியாக நடந்து வந்தோம், ஏதோ போகுது வழி. இப்போ நம்ம இருக்கிறது சுமத்ரா தீவு. சுமத்ரா தீவு எல்லாத்துக்கும் ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். 2004 ஒரு பெரிய சுனாமி வந்துச்சுல, இந்தியா, மலேசியா, ஸ்ரீலங்காலெலாம். அது இங்கே ஏற்பட்ட ஒரு எர்த்குவைக்குனால வந்து ஒரு அதிர்வு தான் வந்து நம்மளுக்கு வந்து சுனாமியாக இருந்துச்சு. அந்த தீவில் தான் இருக்கும். அந்த தீவில் வந்து ஒரு பெரிய லேக்கு, அந்த லேக்கு பேர் வந்து லேக் தோபா. அந்த லேக் எப்படின்னா, அந்த பெரிய லேக்கு, அதுக்குள்ளே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கோம். இதுதான் அந்த ஊர். இங்கே எப்படி வந்தோம்னா, நாங்கள் வந்து மலேசியாவிலேருந்து மேடன்ற ஒரு ஊருக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்தோம். அந்த ஃப்ளைட்டு ஜஸ்ட் 40 மினிட்ஸ் தான் ஃப்ளைட்டு. அந்த 40 மினிட்ஸ் கிளம்பிட்டு அங்கேருந்து இங்கே வரதுக்கு வந்து 6 ஹவர்ஸ் ட்ரைவு. 6 ஹவர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா 180 கிலோமீட்டர்ஸ் தான் அரௌண்டு வந்துச்சு. நம்ம ஊர்லலாம் 180 கிலோமீட்டர்ஸ்லாம் ஒரு 3 ஹவர்ஸில் வந்துடலாம். மலேசியாலலாம் இன்னும் 2.5 ஹவர்ஸில் வந்துடலாம். பட்டு இங்கே வந்து இந்த 180 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து 6 ஹவர்ஸ் ஆச்சு. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், எல்லாமே மோஸ்ட்டாக ஒன் வே ரோடாக தான் இருக்கும். பட் வந்தால் செம்ம வியூ. நாங்கள் வந்து நேற்று ரூமுக்கு வர்றதுக்கே நைட்டு 2 மணி ஆச்சு. வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அப்புறமேட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்திருக்கோம் நாங்கள். அந்த வியூவே நல்லா இருக்குது. அந்த பக்கமும் மலை, நடுவில் இது அது மலை. அப்புறமேட்டு இது வந்து இதுதான் லேக்கு. இந்த லேக் எப்படி இருக்குன்னா, சுற்றியும் இருக்கும். இந்த லேக்குக்குள்ளே ஊர் இருக்குது, நல்லாயிருக்கும் பார்க்கவே. சோளக்கதிர் பார்க்கவே அழகாக இருக்குது. இன்னும் பெருசாக வளரணும், ஆனால் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. நிறைய இடம் இல்லை, கொஞ்சம் இடம் தான், ஆனால் அதுலேயே நல்ல விவசாயம் பண்ணியிருக்காங்க. இது வேறு பக்கமாக வந்திருக்கும். இங்கே இயற்கை வந்து ரொம்பவே அழகாகவே இருந்துச்சுங்க. ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இங்கே நின்று அந்த லேக்கை பார்க்கும்போது அமைதியாக இருந்தது. இங்கே வீடுங்க இருக்கிற ரூஃப் எல்லாமே வந்துட்டு இந்த டிசைனில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அதான் நிறைய சர்ச்சுகளையும் நாங்கள் பார்த்தோம். போகிற வழியில் பார்க்கும்போது எல்லாருடைய வீடுங்களுமே வந்து இந்த மாதிரி கூரை அமைப்பில் வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் போல் இருக்க அந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வர வழியில் நம்ம ஊர் கோழி சண்டை மாதிரியே ஒன்று பார்த்தோம், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் ஆன பிறகு பசங்களை எல்லோரும் ரெடி ஆகிட்டு எல்லாம் ஒரு சைட் சீயிங்காக போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போனோம். பாருங்களேன், ஊர் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. அதாவது அந்த லேக்கை வந்து உள்ளே வந்து ஊருக்குள்ளே வந்து நல்லாவே சுற்றிட்டு வந்தோம். இங்கே பார்க்குறதுக்கு நிறைய இடங்க, இயற்கையோட அழகை வந்து நம்ம நல்லா ரசிக்கலாங்க. ஒரு அமைதியான ஒரு மூமெண்ட்டை வந்து இங்கே வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ணலாம். லேக் தோபா பாருங்க, அப்படியே வந்துட்டே இருந்தோம். சுற்றி வரும்போது
லேக் மாதிரியே இல்லை, இவ்வளோ பெருசாக இருக்குது. இது சூப்பராக இருக்கு இல்லையா? அங்கங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது, வீடுங்க இருக்குது. இங்கே நிறைய இடத்துல இந்த மாதிரி ஹெரிட்டேஜ்னு சொல்லிட்டு அவங்க முன்னோர்கள் வாழ்க்கை முறைங்க, அவங்க இருந்த இடங்களை பற்றி நிறைய போட்டிருந்தாங்க. நிறைய இடத்துல வந்து கிட்ஸுங்க வந்து நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் போக முடியல. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம், ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க கைகளாலேயே வந்து செஞ்ச கைவினைப் பொருட்கள் வந்து நிறைய இருந்துச்சு. இந்த பை, துணி எல்லாமே வந்து அவங்க கைகளாலேயே பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன தான் வெளியூர் வந்தாலும் நம்ம கொஞ்சம் ஷாப்பிங்கை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு சின்ன சின்ன பொருட்கள் வந்து இந்த ஊருக்கு வந்தது நினைவாக வந்து நிறைய பொருட்கள் நாங்கள் வாங்கிட்டு போனோம். இங்கே இருந்த மக்களும் வந்து நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. அவங்க கூட பேசுகிறதுக்கு வந்து அதாவது நம்ம வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலயமா வந்து கொஞ்சம் இங்கிலீஷை தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா பேசி பழகணும். நைட் ஆன உடனே எல்லோரும் வந்து பசி எடுக்குதுன்னு சொன்னோன்னா அங்கே ரூம் பக்கத்துலேயே இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். இங்கே வந்து நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணோன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே ஃபுட்டெல்லாம் பாருங்கள், 45,000, 40,000, 20,000 எல்லாமே ஆயிரக்கணக்கில் தான் வரும். சில்வர் கிளாஸ், சில்வர் கிளாஸ். இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஆமா, நீங்க ரொம்ப லாஜிக் பேசுறீங்க. என்ன விளையாடுறீங்க? என்ன ஆர்டர் பண்ணீங்க? பரோட்டா டாக்கோவா? பூரியா? பூரிலாம் கிடைக்குதா? சப்பாத்தி. சரியான மழை. எங்களுக்கு இங்கே பிகியோட ஒரு குட்டியான அழகான ஃப்ரெண்டும் கிடச்சாங்க. அதுக்குள்ளேயே ஃபுட்டும் வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ஃபிஷ் கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தேங்காய் பால் வச்சு செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு லெமன் லீஃப் போட்டு அந்த ஃப்ளேவரில் செஞ்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஃபிஷ் கிரேவி வந்துட்டு. ஃபுட்டு ஆர்டர் பண்ணும் போதே லெஸ் ஸ்பைஸியாக வேணும்னு சொல்லியே ஆர்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்க ஸ்பைசி கம்மியாக போட்டு நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இல்லைன்னா செம்ம ஸ்பைஸியாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டே ட்ரிப்பு ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஜாலியாக போச்சுங்க. நெக்ஸ்ட் டே லேக் டோபா போட்டிங் போனதையும் நாங்கள் ரிட்டர்ன் பெனாங் வந்தது வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.